கருணாவின் பிரிவினைக்கு பிறகு பிரபாகரன் தனது இராணுவ பலத்தை மீண்டும் ஒருங்கிணைத்தார். அதே சமயம் இலங்கை தேசிய அரசியலில் ஏற்பட்ட மாற்றங்கள் மகிந்த ராஜபக்சேவின் எழுச்சி இராணுவ ரீதியான தீர்வை தீவிரமாக ஆதரித்தன. 2005ஆம் ஆண்டில் இலங்கை வெளியுறவு அமைச்சர் லட்சுமண் கதிர்காமர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலைக்கு புலிகள் இயக்கம் காரணமாக குற்றம் சாட்டப்பட்டது. இது அமைதி பேச்சுவார்த்தையின் மீதான நம்பிக்கையை முழுமையாகச் சிதைத்தது. 2006ஆம் ஆண்டு இலங்கை அரசாங்கமும் தமிழீழ விடுதலை புலிகளும் மீண்டும் முழுவீச்சிலான யுத்தத்திற்குள் நுழைந்தன. இது 4ஆம் ஈழப்போர் என்று அழைக்கப்பட்டது. அரசாங்கம் வடக்கிலும் கிழக்கிலும் நிலப்பரப்பை கைப்பற்றுவதில் உறுதியாக இருந்தது. பிரபாகரனோ இலங்கை இராணுவத்திற்கு பெரும் இழப்புகளை ஏற்படுத்தி போரை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முயன்றார். புலிகளின் தற்கொலை தாக்குதல் பிரிவுகள் மற்றும் வான்புலிகளின் வான்வழி தாக்குதல்கள் நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டன. இந்த சமயம் பிரபாகரன் எடுத்த மிக முக்கியமான முடிவு வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள அனைத்து பகுதிகளையும் இராணுவ ரீதியாக பாதுகாப்பது என்பதே. ஒவ்வொரு அங்குல நிலத்திற்காகவும் புலிகள் கடுமையாக போராடினார்கள். ஆனால் சர்வதேச சமூகம் புலிகளின் தீவிரவாத முத்திரையின் காரணமாக அரசாங்கத்திற்கு சாதகமாக இருந்தது. பிரபாகரனை பொறுத்தவரை இது அவரது வாழ்க்கையில் கண்ட இறுதி யுத்தம். இனி வெற்றி அல்லது தோல்வி மட்டுமே, நடுவில் சமரசம் இல்லை. போர் இனி வன்னி பகுதியை இலக்காக கொண்டு இரக்கமற்ற முறையில் நகரத் தொடங்கியது. 2008ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் 4ஆம்